சிஎஸ்கேக்கு ஐபிஎல் 2026ல் பெரிய பெரிய கொஷின் மார்க் போட்டு நிறையவே கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க எப்படி எப்படி ஆன்சர் பண்ண போகிறாங்கிறத நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் தான் தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேடில் அதிகமாக ஏமாந்த டீம் யார்? என்ன கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஏமாந்தவங்க யார், சக்சீட் ஆனவங்க யாருன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 2 பிளேயர்ஸுமே இன்டர்நேஷ்னல்ஸில் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்லேயும் சொதப்ப தான் செய்கிறாரு, ஜடேஜா ஃபினிஷிங் ரோலில் போய் ஓடிஐலையும் சொதப்ப தான் செய்கிறாரு. அதனால் நம்மளால் இப்போ எதையுமே ஒரு கரெக்டான ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. ஐபிஎல் 2026 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும், இதில் ஏமாந்தவங்க யார், இதில் பலனடைஞ்சவங்க யாருன்னு. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்ம ஜடேஜாவுக்கு பார்த்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அதாவது அகேல் ஹுசைனாக இருக்கட்டும், பிரசாந்த் வீராக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே ஜடேஜா மாதிரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஃபார்மில் இருக்காங்களான்னு பார்த்தா, இப்போதைக்கு ஒருத்தர் ஃபார்மில் இருந்தார், நம்ம பிரசாந்த் வீர் ஃபார்மில் இருந்தார். ஆனால் அவர் இன்ஜுரி ஆகிட்டார். அதுக்கு பதில் இருக்க அகேல் ஹுசைன் இப்போ கொஞ்சம் கூட ஃபார்ம்லே இல்லை. ஏன்னா SA20ல் ஜிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், அகேல் ஹுசைனோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து இன்னும் 2 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ஆன்சர்ஸுமே வரும், அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இது எல்லாத்துக்குமே ஒரு பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், அதில் போயிட்டு எல்லா வீடியோவுமே பார்த்து ரசிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பாய் கைஸ்.